வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிராண்டா ரேஸ். ஸோ நம்ம வரக்கூடிய ஏஎல்பி எக்ஸாம் எதிர்நோக்கி என்சிஆர்டி பேஸ் பண்ணி சயின்ஸ் சீரிஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 24. ஸோ நம்ம 6th வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ 7th-க்கான அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ 7th-க்கான அந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபாரஸ்ட் அவர் லைஃப் லைனுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுங்கிறது நமக்கு எப்படி வந்து உதவுது, ஸோ ஃபாரஸ்ட் நமக்கு என்னென்ன கிடைக்குது, ஃபாரஸ்ட்ல நமக்கு என்னென்ன தீமை வந்து ஏற்படும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஒரு 7th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோடைய மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 24, ஓகேங்களா? ஸோ இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை வந்து பாருங்க. ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரயில்வேஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான தனி பிளேலிஸ்டையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து மறக்காம வந்து பார்த்துருங்க, சரிங்களா? எஸ். ஸோ இன்னைக்கான செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிராண்டா ரேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 6th லெவல் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதாவது பேசிக் கிளாஸஸ், பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், ரிப், சூப்பர் பேட்ச், அப்புறம் இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூக்கான ஸ்பெஷல் கோச்சிங் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த பேசிக் கிளாஸஸ்லாம் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய கிளாஸஸ் தான், சரிங்களா? ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போகும். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிளாஸ் போச்சோ அது வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப் ஃபார்ம் வச்சு படிக்க வைப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சர்க்கிள். ஸோ படிக்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக வந்து இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான கொஷின்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பயந்துருவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பேசிக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் முடிகிற வரைக்கும் கொண்டு போவாங்க. ஸோ சிலபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள்ங்கிறது பேசிக் சர்க்கிள் மாதிரி தான், பட் கொஷின்ஸுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்க வச்சு அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸுங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்னு சொல்லுவாங்க, ரியல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம். ஸோ இப்போ தான் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரிஜினல் ஆஸ்பெண்டாகவே வந்து உள்வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலபஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக டெஸ்ட் கொண்டு போவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பு. அப்புறம் சூப்பர் பேட்ச் வந்து இந்த சிலபஸ் வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் வந்து இப்போ எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி கொண்டு போகிறது சூப்பர் பேட்ச். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில மார்க் டெஸ்ட்டுமே என்ன பண்ணுவாங்க, உங்கள் சூப்பர் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? எக்ஸாக்டாக எப்படி எக்ஸாமில் நீங்கள் வந்து எழுதிங்களோ அந்த பேஸ் பண்ணி அந்த மார்க் டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருந்துச்சுன்னா இன்டர்வியூக்கான ஸ்பெஷல் கோச்சிங் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6th லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 6th லெவல் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டுமே 6000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்களும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நம்மளோட சப்போர்ட் டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க, சரிங்களா? எஸ். அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக படிக்க விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் வில்லேஜ்ங்கிற செட்டப் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வில்லேஜில் ஒரு ஆஃப்லைன் வேரியஸ் கேம்பஸ் இருக்கக்கூடிய அனைத்து ஃபெசிலிட்டிஸும் வந்து இதில் வந்து இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லேப், லைப்ரரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மென்டார் சப்போர்ட்டுங்கிறது 24/7 கிடைக்க போகுது. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக படித்து சீக்கிரம் உங்களுடைய கோலை அட்டைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் வில்லேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்க, சரிங்களா? எஸ். ஓகேப்பா. ஸோ நாம இன்னைக்கான செஷன் வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Microorganisms act upon the dead plants to produce sand, mushrooms, humus, woodன்னு சொல்றாங்க. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், சரிங்களா? பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கையா இருக்கலாம், சரிங்களா? ஸோ எந்த நுண்ணுயிரியா இருந்தாலும் என்ன ஆகுது, டெட் ஆர்கானிசம்ஸ் மேல, சரிங்களா, இறந்த உயிரினங்கள் மேல ஆக்ட் ஆகி எது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான விடை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஹியூமஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் எ பிளாக் கலர்டு மேட்டர், ஓகேவா? ஸோ டெட் ஆர்கானிசம்ஸ் என்ன பண்றாங்க, சிதைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா லாஸ்ட்ல என்ன ஆகுது, இந்த ஹியூமஸ்ங்கிற விஷயம் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஹியூமஸ் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா மறுபடியும் பிளான்ட்ஸ் வந்து ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பொருள் அந்த ஹியூமஸ் இருக்கிறதால பிளான்ட்ஸ் வந்து நல்லா வளர்றதுக்கு இந்த ஹியூமஸ் வந்து பயன்படுது, ஓகேங்களா? ஸோ இந்த ஹியூமஸை வந்து உருவாக்குறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ங்கிறது தான் வந்து பயன்படுது. ஸோ எந்த ஒரு டெட் ஆர்கானிசம் இருந்தாலும் அது மேலே இந்த மைக்ரோ ஆர்கானிசம் செயல்பட்டு அது எதுவாக மாற்றுது அப்படின்னா இந்த ஹியூமஸாக வந்து மாற்றுது. ஹியூமஸ் வந்து எந்த கலரில் இருக்கும்னா பிளாக் கலர் வந்து இருக்கும், சரிங்களா? எஸ். அப்போ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹியூமஸ் என்பது தான் சரியான விடை, ஓகேவா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In India, how many percent of the land area is covered by forest? 40%, 50%, 60%, 21% சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபாரஸ்ட் கவர் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து நம்ம சிலபஸ்ல கவர் ஐ மீன் நம்ம லெசன் கீழே வந்து பாத்தீங்கன்னா டிடினோல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கவருங்கிறது 21% இருக்குப்பா. 21% இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாலேயே அதிகமா காடுகள் உடைய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான காடுகள்ங்கிறது உங்களுக்கு காணப்படும். ஸோ 2க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 21% என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Forest influence which are the following natural factors? Climate, water cycle, air quality, all of the above. சரியா? ஸோ ஒரு ஃபாரஸ்ட்ங்கிறது இருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் இருக்கிறதால அது எந்தெந்த காரணிகளை வந்து சார்ந்து இருக்கு. ஸோ ஃபாரஸ்டால நமக்கு என்ன நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ ஃபாரஸ்ட்ங்கிறது கண்டிப்பா கிளைமேட்ல வந்து ஒரு பெரிய பார்ட்டா செயல்படுமானா கண்டிப்பா செயல்படும். வாட்டர் சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்டரா செயல்படுமானா கண்டிப்பா செயல்படும். ஏர் குவாலிட்டிலுமே ஒரு பெரிய பார்ட்டா செயல்படுமானா கண்டிப்பா செயல்படும். ஓகேங்களா? ஸோ இங்க கொடுக்கப்பட்ட மூணுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டோடைய பங்குங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இதுக்கு ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி எபோவ் என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In forest, which of the following forms the lowest layer of the vegetation? Trees, shrubs, herbs, none of the above. சரிங்களா? ஸோ ஃபாரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன இருக்கலாம்? ட்ரீஸ் இருக்கும், ஷர்ப்ஸ் இருக்கும், ஹெர்ப்ஸ் இருக்கும், ஆர்கானிசம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆர்கானிசம்ஸ்லேயே பிரிப்பாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்ல லோவஸ்ட் லேயர் வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் வந்து இருக்குப்பா. நம்மளுடைய ஃபாரஸ்ட்ல 3 லேயர்ஸ் இருக்கு. த டாப் லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரீஸ் இருக்கும். மிடில் லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிடில் லேயர் வந்து shrubs வந்து இருக்கும். தேர்டு லோவஸ்ட் லேயர் ஆர் லோவர் லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெர்ப்ஸ்ங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன கேட்குறாங்க? லோவஸ்ட் லேயர் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ லோவஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்ப்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் லேயர். சரிங்களா? ஸோ டாப் லேயர் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ட்ரீ, இது லோவர் லேயர் கேட்டாங்க அப்படின்னா ஹெர்ப்ஸ், மிடில் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரப்ஸ். ஓகேங்களா? அப்போ 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹெர்ப்ஸ் என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The branchy part of a tree above the stem is known as understory, canopy, crown, none of the above சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? எஸ். ஸோ the branchy part, ஸோ ட்ரீஸ்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரான்ச்சஸ் வந்து இப்படி இருக்கும். சரியா? ஸோ இதான் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரீயோடைய இந்த ஸ்டெம்முக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பார்ட்டுக்கு வந்து என்ன பேரு அப்படி கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கிரவுன். இட் இஸ் கால்ட் அஸ் கிரவுன்னு சொல்றாங்க அது. சரிங்களா? எஸ். ஸோ இதே நிறைய ட்ரீஸ் இருக்கு, நிறைய ட்ரீஸ் வந்து இருக்கு. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகுது, நிறைய ட்ரீஸ் இருந்து இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கேனோப்பின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்க? கேனோப்பின்னு சொல்லுவாங்க. கேனோப்பினா ஒரு பெரிய மேற்கூரை மாதிரியான அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேனோப்பி. சரிங்களா? ஸோ இன்கேஸ் நம்ம ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரமும் இன்னொரு மரமும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேனோப்பி மாதிரியான அமைப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால என்னதான் ஹெவியாக மழை பெஞ்சாலும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெவினஸ் வந்து இருக்காது. இப்போ ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வந்து கீழே விழும். சரியா? எஸ். அப்போ நார்மலா ஸ்டெமுக்கு மேலே இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா கிரவுனு. இதே நிறைய ட்ரீஸ் வந்து சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேனோப்பி. சரிங்களா? அப்போ 5 வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிரவுன் என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What are saprophytes? Feeds on dead organisms, prepare their own food, depends on other organisms for food, none of the above. சரிங்களா? எஸ். ஸோ நம்ம வந்து நியூட்ரிஷனை பொறுத்து, சரிங்களா? ஸோ நியூட்ரிஷனை பொறுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா உயிரினங்களை வந்து 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸ்,
அப்புறம் heterotrophs, அப்புறம் saprophytes. சரிங்களா? autotrophs, heterotrophs, saprophytes அப்படி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த autotrophsனா என்ன அப்படின்னா organisms which are able to produce their food of their own. சரிங்களா? உயிரினங்கள் தனக்கு தேவையான உணவு வந்து தானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த உயிரினங்கள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா autotrophs. ஸோ எந்த உயிரினம் வந்து தனக்கு தேவையான உணவு தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும்? இட்ஸ் நத்திங் பட் பிளான்ஸ். சரிங்களா? பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தேவையான உணவை வந்து அதே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஸோ autotrophs கீழே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிளான்ஸ். ஓகேங்களா? அடுத்து heterotrophs. heterotrophsனா organism which depends on others. ஸோ உணவுக்காக வந்து பாத்தீங்கன்னா மற்ற உயிரினங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸா வந்து பாத்தீங்கன்னா heterotrophs சொல்றாங்க. சரியா? எஸ். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் டிபேட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா கார்னிவோரஸ், ஹெர்பிவோரஸ், ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க மொத்தம் மூணாவது பிரிப்பாங்க. ஹெட்ரோட்ரைப் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்தரா மூணா பிரிப்பாங்க. ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், அப்புறம் ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணாவது பிரிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஹெர்பிவோரஸ்னா என்ன அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கானிசம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பிவோரஸ். கார்னிவோரஸ்னா அனிமல்ஸை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் தான் வந்து கார்னிவோரஸ். ஆம்னிவோரஸ்ங்கிறது எல்லாத்தையுமே சாப்பிடும், பிளான்ட்ஸையும் சாப்பிடும், அனிமல்ஸையும் சாப்பிடும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆம்னிவோரஸ். சரிங்களா? ஸோ autotrophs முடிஞ்சிச்சு, heterotrophs முடிஞ்சிச்சு. அடுத்து சாப்ரோஃபைட்ஸ். ஸோ சாப்ரோஃபைட்ஸ்னா என்ன அப்படின்னா மக்கிய உயிரினங்கள் மீது செயல்பட்டு அதுல இருந்து என்ன பண்ண தனக்கு தேவையான உணவு வந்து எடுத்துக்கூடிய உயிரினங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சாப்ரோஃபைட்ஸ், மக்குணிகள் சொல்லுவாங்க தமிழ்ல. சரியா? எஸ். அப்போ சிக்ஸ்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஃபீட்ஸ் ஆன் டெட் ஆர்கானிசம்ஸ். சரிங்களா? இப்போ சிக்ஸ்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்ப்பா. ஓகேவா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The organisms which eat all the things is called as herbivorous, carnivorous, omnivorous, none of the above. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எது கீழே வரும்? ஹெட்ரோட்ரோப்ஸ் கீழே வந்து வரும். சரிங்களா? ஹெட்ரோட்ரோப்ஸ் கீழே வந்து வரும். ஸோ இந்த ஹெட்ரோட்ரோப்ஸ் கீழே வரக்கூடியது இந்த மூணு விஷயமும். இதுல எல்லாத்தையுமே எது சாப்பிடும்? டெட் ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்னிவோரஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ஸ், எறும்புகள், ஹைனா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ ஈவன் க்ரோ, ஹியூமன் பீயிங், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு? உங்களுக்கு ஆம்னிவோரஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கு. சரிங்களா? எஸ். அப்போ 7க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் பா. ஓகேவா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Many food chain of the forest collectively forms food cycle, food web, food circle, all of the above சொல்லி வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபுட் செயின்னா என்ன அப்படின்னா ஒரு உயிரினம் வந்து இன்னொரு உயிரினத்தை வந்து சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபுட் செயின் சொல்றாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் இருக்கு. கிராஸ் வந்து எது சாப்பிடும்? கிராஸ் ஹாப்பர் வந்து சாப்பிடும். கிராஸ் ஹாப்பர். ஸோ கிராஸ் ஹாப்பர் வந்து எது சாப்பிடும்? ஃப்ராக் வந்து சாப்பிடும். ஃப்ராக் எதை சாப்பிடும்? ஸ்னேக் வந்து சாப்பிடும். ஸ்னேக் எதை சாப்பிடும்? ஈகிள் வந்து சாப்பிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்கேஜ் இருக்குல்ல, ஸோ இந்த லிங்கேஜுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதே மாதிரி நிறைய ஃபுட் செயின் கலந்த ஒரு அமைப்பு வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் எஸ் ஃபுட் வெப்னு சொல்றாங்க. இட் இஸ் கால்ட் எஸ் ஃபுட் வெப். சரிங்களா? உணவு சங்கிலி. உணவு சங்கிலி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் செயின். நிறைய ஃபுட் செயின் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வெப். ஓகேவா? எஸ். அப்போ 8க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபுட் வெப் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The microorganisms which convert the dead plants and animals to humus are known as consumers, producers, decomposers, none of the above. So consumers-னா என்ன அப்படின்னா organisms depends on others. Organisms depends on others. அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா consumers. Producers அப்படின்னா organisms
produce their own food. Produce their own food. அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா producers. Decomposes அப்படின்னா feeds on dead organisms to produce humus. அதான் வந்து பாத்தீங்கன்னா decomposes. அப்போ 9க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா humus வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணுது? Decomposes தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 9க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி decomposes என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Why forests are called as green lungs? Plants release oxygen by photosynthesis, balance oxygen and carbon dioxide, provide oxygen for the animals, all of these. So நம்ம ஃபாரஸ்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிரீன் லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் கிரீன் லங்ஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஏர் என்ன பண்ணுது அப்படின்னா சர்க்குலேட் பண்ணுறதுல வந்து ஃபாரஸ்ட்டுங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ இப்போ ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கிறப்ப என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ள எடுத்துக்கிட்டு வெளில வந்து எது தருது அப்படின்னா ஆக்சிஜன் வந்து தருது. சரிங்களா? ஸோ இதே வந்து ரெஸ்பிரேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தான் ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளில தருது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏரை வந்து பேலன்ஸாக என்ன பண்ணுது, அது வந்து செப்பரேட் பண்ணுறதால ஸோ இது வந்து என்னன்னு சொல்றாங்க, கிரீன் லங்ஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? எஸ். அப்போ 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய எல்லாமே வந்து ஃபேக்டரா இருக்கிறதால 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What are the consequences of disappearance of forest? Global warming, decline of wildlife, causes of flood, all of the above. சரிங்களா? இன் கேஸ் காடு வந்து அழிக்கப்படுறதால, சரிங்களா, காடு வந்து காணாம போறதால உங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து கான்சிக்வன்சஸா இருக்கும், எதெல்லாம் வந்து ரிசல்டிங் ஃபேக்டர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா காடுகள் அழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், அதிகமான கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வந்துடும். ஸோ அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பூமி வந்து வெப்பமாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால என்ன ஆகும், அதுக்கு பேரு குளோபல் வார்மிங் சொல்லி பேரு, பூமி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரிங்களா? எஸ். ஸோ அப்புறம் டிக்ளைன் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ காட்டு விலங்குகள் எல்லாமே என்ன ஆகும், அழியக்கூடிய நிலைக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் ஃப்ளட், உங்களுக்கு வந்து வெள்ளம் போன்ற இயற்கை சீரழிவுலாம் நீங்க வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபாரஸ்ட்ல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து சந்திக்க நேரிடும். ஸோ கொடுக்கப்பட்ட அனைத்துமே வந்து காரணமா இருக்கிறதால ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ் என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Insects, butterflies, honeybees and birds helps flowering plants in dispersion, pollination, transpiration, none of the above. So insects, butterflies, honeybees, birds இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான்ட்ஸ்க்கு வந்து எதுல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா the process called as pollination, மகரந்த சேர்க்கை. ஸோ மகரந்த சேர்க்கைன்னா என்ன அப்படின்னா the transfer of pollen grains from anther to stigma, இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலினேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு மகரந்த தூள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு வரையும் போகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றாங்க, பாலினேஷன் சொல்றாங்க. இது நிறைய டைப்ஸ் இருக்கு, செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் சொல்லி இருக்கு. ஸோ அதிகமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹனி பீஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் ஹெல்ப் பண்ணும். பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ இந்த மாதிரி பாலினேஷன் தான் ஹெல்ப் பண்றதால 12க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாலினேஷன் என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய செஷன் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த லெசனை வந்து படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டைம் ரிவிஷனாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ இதே மாதிரியான சில முக்கியமான கொஸ்டின்ஸோட அடுத்த செஷனை வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Prajit. Thank you.